Hey guys, welcome to Rose Garden. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவாக என்ன வீடியோ போடுறதுனே தெரியல. ஸோ அதனால் நான் வந்து ஒரு ஹேண்ட்பேக் வீடியோ போட்டுடலாம். வாட்ஸ் இன் மை ஹேண்ட்பேக், அதாவது நான் ஒர்க்கிங் விமன் அப்பப்போ வெளியில் போகும்போது எடுத்துகிட்டு போகிற திங்ஸை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஹேண்ட்பேக் வீடியோ போட்டுட்டேன். இது வந்து ஒரு ஜூக் ஹேண்ட்பேக்கு. ஸோ இது வந்து குண்டாக தான் இருக்கும் பார்க்க, ஆனால் குட்டியாக தான் இருக்கும். ஆனால் நிறைய ஸ்டப்ஸ் உள்ளே வச்சுக்கலாம். ஸ்லிங் இருக்கும், பியோர் லெதர். நான் இதை வந்து ஒரு 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ஹேண்ட்பேக் இந்த ஹேண்டிலும் இருக்கும். இந்த ஹேண்டில் நல்லா குஷனோட நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுவும் நல்லா பியோர் லெதர். ஸோ ஓப்பன் பண்ணலாம். உள்ளே வந்து ஒரு நான் ஒர்க்கிங் விமன் வித் 2 கிட்ஸ் அவங்களோட ஹேண்ட்பேக் மாதிரி தான் இருக்கும். இது வந்து என்னோடய 2வது மொபைல். இது வந்து என்னோடய பிஸ்னஸ்க்கு அந்த மாதிரி வச்சுப்பேன். ஃபர்ஸ்ட் மொபைலில் தான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து சன்ஸ்க்ரீன். இப்போ நான் ஒரு 2 இயர்ஸாக தான் சன்ஸ்க்ரீன் போட ஆரம்பிச்சிருக்கேன். நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து விட்டமின் சி டே டைமில் போடுவேன், அதுக்காக வச்சுருக்கேன். இது வந்து சானிடைசர் கிட்ஸுக்காக. அவங்க எப்போ பார்த்தாலும் கையை அங்கே வச்சுட்டு வாயில் வைக்கிறது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது. இது என்னோடய ஏர்பாட்ஸ், போட்டோட ஏர்பாட்ஸ் இது. தென் இது பாண்ட்ஸ் க்ரீமு. எனக்கு இந்த க்ரீம் போட்டாலே ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து மாய்ஸ்சரைசர். நல்லா ட்ரை ஸ்கின்னுக்கு இது சூப்பரான மாய்ஸ்சரைசர். எனக்கு நல்லா செட் ஆகிடுச்சு. நிறைய மாய்ஸ்சரைசர் நானும் வாங்கினேன், பட் திஸ் இஸ் தி பெஸ்ட் ஃபார் மை ஸ்கின். இது வந்து லிப் பாம்ஸ். இது வந்து டீகன்ஸ்ட்ரக்ட் லிப் பாம். இது டே டைமில் போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு பென், டே டைமில் போடுறதுக்கு நல்லாயிருக்கு ட்ரை லிப்ஸ்க்கு. இது பேபி லிப்ஸ், மெபிலினோடது. இது வந்து ஜூடியோவில் வாங்கினது காஃபி லிப் பாம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து துணி பை, ஒரு நீட்டாக இருக்க மாதிரியான ஒரு துணி பையை நான் வந்து எப்போயுமே பேக்குள்ளே வச்சுப்பேன். ஏன்னா நம்ம கடைக்கு போகும்போது திங்ஸ் வாங்குகிறோம் இல்லையா, சின்ன வெங்காயம் அந்த மாதிரி ஏதாவது அன்எக்ஸ்பெக்டடாக வாங்குறதுன்னா வாங்கிக்கலாம், அதனால் நான் வச்சுக்குவேன். இது வந்து அம்ப்ரெல்லா வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஏன்னா எனக்கு சன் பேர்ன் ஆகிடும், அப்படியே தோல்லாம் உறிஞ்சிடும் ஸ்கின்னெல்லாம். அதனால் அம்ப்ரெல்லா எப்பயுமே என்னோடய ஹேண்ட்பேக் குட்டியாக இருந்தால் கூட அதில் வச்சுக்குவேன். இது வந்து சின்னதாக ஒரு டைரி நோட்டு, எதாவது வாங்கணுங்கிறத எழுதுறது, என்ன பண்ண போகிறேங்கிறத எழுதுறது எல்லாமே. நான் வந்து பென்சில் வச்சுக்குவேன், பென்னும் வச்சுக்குவேன். ஏன்னா நான் எழுதும்போது இப்போ ட்ராவலில் காரில் உட்காந்து எழுதும்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்க கேட்பாங்க. இப்போ பென்சிலில் கிறுக்கினா நான் எரேஸ் பண்ணிக்குவேன். அதனால் பென்சிலும் வச்சுருப்பேன், பென்னும் வச்சுருப்பேன். இந்த பென்சிலுக்கு நான் ஷார்ப்னரும் வச்சுருக்கேன். இது வந்து வைப்ஸ். இதுவும் குழந்தைங்களுக்காக, எனக்காகவும் தான், நம்மளுக்காகவும் தான் வச்சுருக்கேன். இது வந்து பாடி லோஷன். என் பசங்க 2 பேருக்குமே வந்து ட்ரை ஸ்கின், எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின். ஸோ இது இல்லாமல் ட்ராவல் பண்ணவே முடியாது. இது வந்து ஹேர் பேண்ட்ஸ் அண்ட் கிளச்சஸ். எனக்கும் இருக்குது, பாப்பாக்கும் இருக்குது. ஸோ சும்மா 2 மட்டும் வச்சுருக்கேன். இது வந்து டிமார்ட்டில் தான் வாங்கினேன். இது எப்பயுமே இந்த பவுச் வந்து இந்த பேக்லேயே தான் இருக்கும். இங்கே இருக்கிற மோஸ்ட்லி எல்லா திங்ஸுமே எப்பயுமே பேக்குக்குள்ளேயே தான் இருக்கும். இது வந்து என்னோடய வாலெட். நான் வந்து பெரிய பர்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல, இதுதான் யூஸ் பண்ணுவேன். இதில் வந்து 2 கம்பார்ட்மெண்ட் இருக்குது கரன்சி வச்சுக்கிறதுக்கு. தென் நம்மளோட கார்ட்ஸ் வச்சுக்கிறதுக்கு எல்லாமே ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா கார்டும் ஒரே இடத்துல இருந்தது. ஸோ இப்போ தான் பார்த்தேன், அதனால் நான் எல்லா கார்டையும் தனித்தனியாக எடுத்து வச்சிட்ருக்கேன். லைசன்ஸு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, அப்புறம் டெபிட் கார்டு, இது எல்லாத்தையும் நான் வந்து இதில் வச்சுக்கிட்டேன். இதுவும் ரொம்ப வருஷமாக 5 இயர்ஸ்க்கு மேலே நான் வச்சுருக்கேன். இதுவும் ஒரு 500 வாங்கினேன்னு நினைக்கிறேன். 500 தான் இது. நல்லா இருக்குது. இப்போ தான் லைட்டாக கொஞ்சம் டேரான மாதிரி இருக்குது. பரவாயில்ல, இன்னும் 5 வருஷத்துக்கு வச்சுப்பேன். நெக்ஸ்ட் வாட் இஸ் இன் மை பேக். இது வந்து சானிடரி நாப்கின். எனக்கு வந்து குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் டேட்டு என்றைக்குன்னெலாம் எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. அதனால் 2 வச்சுப்பேன். இது வந்து பிளிஸ்ன்ற ஒரு பிராண்டோடது.
அப்புறம் நாப்கின் இருக்கனால அதை சப்போஸ் வெளியில் போகும்போது அதை டிஸ்போஸ் பண்ணுவோம் இல்லையா, அதனால் அது வந்து கார்பேஜ் கவரும் எப்பயுமே வச்சுருக்கேன் கூட. நான் இது எல்லா திங்ஸுமே எப்பயுமே என் பேக்கில் இருக்கும். வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் எல்லாம் நான் தனி பேக்கில் தான் எடுத்துகிட்டு போவேன். இது வந்து பர்ஃப்யூம். இது சூப்பராக இருக்கும். நான் பர்ஃப்யூம் பேக்கில் தான் வச்சுருப்பேன். ஏன்னா காரில் போட்டுட்டு போகும்போது வாமிட் வந்துடும். அதனால் நம்ம இறங்க போகும்போது போட்டுட்டு ஃபுல்லாக நம்ம டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாது. அவ்வளோதான் கைஸ். இது வந்து ஷார்ப்னர், அந்த பென்சிலுக்குரிய ஷார்ப்னர். இவ்வளோ தான் என்னோடய ஹேண்ட்பேக். ஒரு நான் ஒர்க்கிங் விமனோட ஒரு ஹேண்ட்பேக்கில் இருக்க வேண்டிய திங்ஸஸ் எல்லாமே இருக்குது.